உயிரோட சோறு போட்ட திமுகவினர் இந்த தலைப்புல தான் இந்த காணொலியை காண இருக்கும். யாரும் எதிர்பாராத ஒரு நிகழ்வு அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல வெளிப்படையாக அரசாங்கம் செய்துகிட்டு இருக்க ஒரு விஷயத்த தனியா ஒரு நிகழ்வுல கொண்டு வந்திருக்காங்க. புதிய கலாச்சாரத்தை தொடங்கி இருக்கிறது திராவிட மாடல். இப்ப இருக்கக்கூடிய வெயில் நிலவரம் நிச்சயமா எல்லாருக்கும் தெரியும். இங்க தமிழகம் முழுவதுமே ரொம்ப கடினமாகத்தான் இருக்கிறது. அதுவும் குறிப்பிட்டு இந்த வேலூர், அந்த விழுப்புரம் சைடு அந்த பக்கம் சுத்தி கித்தி வந்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி இங்கெல்லாம் வந்தீங்கன்னாலும் ரொம்ப அதிகமா வெயில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர்களது சூட்டை தணிக்க என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறது இருக்குல்ல. இப்ப தொடர்ச்சியாக எல்லா தமிழகத்துல இருக்கக்கூடிய வெயில் அதிகமாக காணப்படுகிறது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுவதுமே பல இடங்கள்ல தண்ணீர் பந்தல் திறக்கிற வேலைகளை செய்துகிட்டு இருக்காங்க அனைத்து கட்சியினரும். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினர் தர்பூசணி பழமும் மோரும் இணைத்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்க அந்த விடயங்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப அதையும் கடந்து திராவிட மாடல் ஏதாவது புதுசா செய்யணும்ல. ஏன்னா இப்ப நீங்க எல்லாருமே ரொம்ப இயல்பான ஒரு விஷயத்தை செய்யறீங்க. அதற்கு மாற்றாக செய்யணும் போது திமுகவினர் பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில ரிஷிவந்தம் சட்டமன்ற தொகுதியில பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்காக ஒரு விடயத்தை முன்னெடுத்திருக்காங்க. இந்த வாக்குச்சாவடி விஷயத்தை செக் பண்றதை பத்தி இளைஞர்களுக்கான ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. மதியம் ஆன பிறகு இவர்களுக்கு ஏதாவது ஒரு இந்த வெயிலுக்கு இதமாக கொடுக்கணும் போது எல்லாரும் கொடுப்பது போல மோர் தண்ணீர் கொடுத்தா அப்புறம் என்ன மரியாதை? திராவிட மாடலுக்கும் ஒரு மாற்றம் இருக்குல்ல. அதனால அனைவருக்கும் பீரோட கறி விருந்து வைக்கிறோம். அப்பதான் நாளைக்கு அவங்க கிட்ட இருந்து வாக்க திருட முடியுங்கிற அந்த நோக்கத்தோட இந்த வேலையை செய்திருக்காங்க. இது ஒரு புகைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்று புகையமும் கத்திக்கிட்டு இருந்த நிறைய ஊட்டிகள் இப்ப செய்திகள்ல பதிவான பிறகு எங்க போனாலும் தெரியல, ஒரு பயிலையும் கண்ணில் காணல. இப்ப பேசினவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா உண்மையிலே இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இப்படி ஒரு நிகழ்வு நடத்தணும்னு சொல்லிட்டு அந்த தொகுதியுடைய எம்எல்ஏக்கு தோணி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய விஷயம். அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். ஏன்னா திராவிட மாடல் ஒரு புதிய கலாச்சாரத்தை தொடங்கி இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இது வெளிப்படையாக தெரிந்த பிறகும் கூட எந்த ஒரு நடவடிக்கையும் அவர் மேல எடுக்காம இருப்பாரு நம்மளுடைய திராவிட மாடலுடைய முதல்வர் அவர்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விடயம்.